தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அதிமுகவை சேர்ந்த வைகை செல்வன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம் திரு வைகை செல்வன், இந்த தேர்தலில் உங்களுடைய வியூகம் என்னவாக இருக்கும்? இதற்கு தயாராகிவிட்டது அதிமுக? வணக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த நல்லாட்சிக்கு ஒரு நற்சான்றிதழாக இத்தேர்தலின் முடிவு இருக்கும். நவம்பர் 19ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராணுவ படமிக்கொரு இந்த இயக்கத்தை கட்டி நிர்மாணிக்கின்ற களப்பணியில் ஆற்றி வருகிற எங்களுடைய ஊரில் உணர்வில் கடந்த இரணிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆணைக்கிணங்க அவருடைய மேற்பார்வையிலே இந்த தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டு வெற்றி பெறும் படைக்கும். அம்மா அவர்களுடைய சாதனை, அம்மா அவர்களுடைய இந்த தமிழ் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல திட்டங்களையும் எடுத்து வைத்து இந்த அரசுக்கு மீண்டும் ஒரு நற்சான்றிதழ்களை கிடைக்குமாறு மக்களிடத்தில் எடுத்து சொல்வோம். ஏற்கனவே ஆளுங்கட்சி மீண்டும் ஆளுங்கட்சியான வரலாறு இதுவரை நடந்ததே இல்லை. அப்படி ஒரு வரலாற்றை 32 ஆண்டுகளுக்கு பிறகு நிரூபித்து காட்டிய உண்மை ஈடில்லா தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்குத்தான் கிடைத்தது. 50 ஆண்டு கால சரித்திர வரலாற்றில் கூட்டணியே எதுவும் வைக்காமல் தனித்து நின்று ஆட்சி பீடத்தின் அதிகாரத்தின் உச்சத்தை தொட்டு நிற்கிற இமயமாக உயர்ந்து நிற்கிற தலைவியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வியூகம் அமைத்து அவர்களுடைய வெற்றி சரித்திரம் இந்த 3 தொகுதிகளை படைப்போம்.